ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு சொல்லி எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயுமே இல்லை எங்கெங்கெல்லாம் இன்டர்னல் ஆடிட் கம்பல்சரியோ அங்கெல்லாம் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டராக நம்ம உள்ளே போகும்போது, தட் இஸ் ஒரு ஸ்டாச்சுட்ரி ஆடிட்டராக உள்ளே போகும்போது இன்டர்னல் ஆடிட்டர் பர்ஃபார்ம் பண்ண தட் இஸ் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அவர் பண்ணியிருக்கிற அந்த இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம ஆடிட் எவிடன்ஸாக யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இதுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்கன்னா, கேன் வி ரிலை ஆன் த இன்டர்னல் ஆடிட்டர், அவரோட இன்ஃபர்மேஷனை நம்ம எவிடன்ஸாக யூஸ் பண்ணலாமா கூடாதா? ஆன்சர் என்னென்னா எஸ். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டிபெண்ட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் 2 டிஸ்க்ளைமர் அவன் கொடுத்துருக்கான். என்னென்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நீ தான் ஒப்பீனியன் கொடுக்க போகிற. யூ ஆர் கோயிங் டு கிவ் த ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க? And the overall objectives of the financial statements, overall objective, AC 200 padi, overall objective to obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement, whether due to fraud or error, thereby enabling the auditor, to express an audit opinion. In the expression of audit opinion, யாரோட பொறுப்பு? எக்ஸ்டர்னல் ஆடிட்டரோட பொறுப்பு. அவர் தான் கொடுத்தாக்கணும், வேறு வழியே கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் தான் அந்த ஒப்பீனியனுக்கு பொறுப்பேற்றுக்க போகிறதுனால நீங்கள் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆடிட் எவிடன்ஸை அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட இஷ்டம், நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா, எனி ப்ராப்ளம் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது எதுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு வேலைக்காரமாக வருவாங்க. காலைல 10 மணிக்கு வராங்கன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா ஓடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, சோஃபாலாம் லைட்டாக க்ளீன் பண்ணி வைப்பாங்க. ஏன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேய் வேலைக்காரமாக என்ன நினச்சிக்கும் பாரு, வீடு எப்படி போட்டு வச்சிருக்காளுங்க பாரு அப்படின்னு நினச்சிக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்க ஜென்ரலாக இதை. அப்போ என்னென்னா, நம்ம வீடை க்ளீன் பண்ண தான் ஒரு வேலைக்காரமாக வச்சுருக்கோம். ஆனால் அந்த வேலைக்காரமாக வரும்போது வீடு க்ளீனாக இருக்கும்னு அம்மா நினைப்பாங்க. இது ஒரு விமனோட ஒரு ப்ராப்ளம் இது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஆடிட்டர் வருஷத்தோட எண்டில் ஸ்டாச்சுட்ரி ஆடிட் வர போகிறாரு, எல்லாத்தையும் செக் பண்ண போகிறாரு, ஆடிட் பண்ண போகிறாரு. இது தெர் இஸ் திஸ் திங். பட் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வரும்போது நம்ம மாட்டிக்கக்கூடாது, நம்ம எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வரும்போது நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும், அதுக்காக நான் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனை பண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறேன், என்ன நானே கரெக்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு செய்யறதுக்கு நம்ம அம்மா மாதிரி கம்பெனியில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் லூஸ் கிடையாது. ஓகே, நம்ம தான் என்ன பண்ணுவோம், வெளியில் இருக்கவங்க நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது, அவங்களுக்கும் காசு கொடுத்துட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலை நம்மளும் ஒரு செஞ்சு வைப்போம். ஆனால் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்காக அவங்க இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் நடத்தவே இல்லை. அப்போ இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் எதுக்காக அவங்க நடத்துகிறாங்கன்னா, நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் படிப்போம் தெரியுமா, விஷன், கல்ச்சர், எத்திக்ஸ், ஆனஸ்டி, அதெல்லாம் அவங்க கரெக்டாக அப்ஹோல்ட் பண்ணுறாங்களா? அவங்க ஆப்ரேஷனலி அவங்க ஆப்ரேஷன்ஸ்லாம் நல்லா நடக்குதா, நல்ல ப்ரொடக்ஷன் நடக்குதா, ரா மெட்டீரியலாக வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, அவங்க எத்திக்ஸு, கல்ச்சர், ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் அப்ஹோல்டு பண்ணுறாங்களா, நல்ல கம்யூனிகேஷன் இருக்கா, பிராண்ட் இமேஜ் எப்படி இருக்குது, பிராண்ட் லாயல்ட்டி எப்படி இருக்குது, உள்ள ப்ரொடக்ஷன் ஃப்ளோரில் எப்படி மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, பிரேக்குன்னு விட்டால் லைக் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாம் கடன் போயிட்டு டீ பிரேக்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறாங்களா, 1/4 மணி நேரம்னா 1/4 மணி நேரத்தில் வந்துடுறாங்களா, இல்லை அப்படியே போயிட்டு 1 hour ஆக்குறாங்களா, உள்ளே இன்டர்னலி ஆப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்குது, உள்ளே எந்த அளவுக்கு ரிஸ்க்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, என்னென்ன இன்சூரன்ஸ் போடணும், லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு அவங்களோட ப்ரோட்டோக்காலே வேறு, இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோக்காலே வேறு. அவங்க என்டையர் இன்டர்னல் கண்ட்ரோலை செக் பண்ணுவாங்க. ஆனால் ஆடிட்டர் வெளியிலேருந்து போகிற ஸ்டாச்சுட்ரி ஆடிட்டர் என்ன செக் பண்ணுவார், இன்டர்னலி ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் எதுலாம் இருக்கோ அதுதான் நமக்கு தேவை, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் விச் அஃபெக்ட் தி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அதுதான் நமக்கு தேவை, நம்ம அதை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, என்டையர் இன்டர்னல் கண்ட்ரோல் பார்ப்பாங்க, எந்தளவுக்கு ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்குன்னு பார்ப்பாங்க, பிஸ்னஸ்க்கு அவங்களோட பிஸ்னஸ்க்கு என்னென்ன ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்குது, அதை அவங்க எப்படி கவர் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஜென்ரல் கவர்னன்ஸ் ப்ராசஸ் என்ன. ஸோ ஒரு இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனோட வேலையை என்னென்னா கவர்னன்ஸ் ப்ராசஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் இன்டர்னல் கவர்னன்ஸ் ஒன்று, அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் ஃபார் எவ்ரிதிங், அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதுதான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் என்ன பண்ணுவார், டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் as a whole are free from material misstatement. கரெக்டாக? அப்போ இந்த ஓவரால் அப்ஜெக்டிவை பார்க்க வர எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கும் இன்டர்னல் ஆடிட்டருக்கும் ரொம்ப ரேராக தான் செட் ஆகும். அவர் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் பல வேலைகளை பார்ப்பாங்க, அதில் ஒரு 10 or 15% தான் எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கு அப்ளிகபிளாக இருக்கும். இஃப் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஃபீல்ஸ் இட் ஓகே, ஐ வில் அக்செப்ட், நான் அந்த ஆடிட் எவிடன்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா உங்களோட ஓன் மெரிட்டில் உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் நாளை பின் எதாவது பிரச்சனை வந்தால் முழுக்க நீங்கள் தான் காரணம், இன்டர்னல் ஆடிட்டர் காரணம் கிடையாது. இந்த தெளிவு இருந்தால் யூ கேன் ரிலை ஆன் த ஒர்க் ஆஃப் த இன்டர்னல் ஆடிட்டர். பட் ஜென்ரலாகவே நீங்கள் யார் ரிலை பண்ணாலும் ஓகே, ரிலை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் சரி பார்த்துக்கணும்.
என்னென்ன சரி பார்க்கணும் அப்படின்னா, இன்டர்னல் ஆடிட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களே, அவங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்க எம்ப்ளாயியா இல்லை வெளியிலேருந்து வந்திருக்காங்களா, ஓரளவுக்கு அப்ஜெக்டிவாக இருக்காங்களா, அவங்க ஓரளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா, இல்லை அவங்க சொல்கிறது தான் கேட்டு செய்யணுமா, இன்டர்னல் ஆடிட்டரோட திறமை, காம்பிட்டன்ஸு, கேப்பபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்மளால் அவர் டைரெக்டாக நம்மளால் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்மளால் எவிடன்ஸை யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, அதெல்லாம் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? ஐ ஹோப் யூ must have understood something about this internal audit function and the information which can be used as an evidence when it comes to external audit function. Okay, thank you so much.